அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குறது முட்டை மிட்டாய் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் கோவா, இனிப்பில்லாத கோவா தான் நம்ம எடுத்திருக்கோம். அதையும் 200 கிராம் சர்க்கரை, இப்போ ரெண்டையும் வந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிறணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து 3 முட்டை உடச்ச முட்டையும் அதையும் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா முட்டை, கோவா, சர்க்கரை 3ஐயுமே வந்து நல்லா ஒரு விக்ஸ் வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா அடிச்சுக்கிறணும். நல்லா ஒன்றா கலந்து விடணும். கைவிடாமல் நல்லா கலந்துக்கங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நான் அது இல்லாதனால லைட்டாக நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு நல்லா 3 ஸ்பூன் அளவு நல்லா நெய் எடுத்திருக்கேன். 3ஐயுமே நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து நல்லா வாசனைக்கு இது சேர்த்துருக்கேன். இதையும் கலந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாய் வச்சு இப்போ அதில் சேர்த்துடலாம். நம்ம கலந்தது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு திக்னஸ் வர அளவு ஒரு 5 நிமிஷம் அளவு அடுப்பில் வச்சு நல்லா அது கிண்ணாவே வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். அது வரையும் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துக்கிறணும். கைவிட்டோம்னா அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த அளவு பக்கம் வர நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இதை வந்து இப்போ ஒரு நம்ம கேக் டின்னுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதில் வந்து நெய் அப்ளை பண்ணி இதை வந்து நல்லா நம்ம கலந்த முட்டை மிட்டாய் புட்டிங்க நல்லா உள்ளே வச்சுட்டு இப்போ நான் ஒரு கடாய் வந்து 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் உள்ளே வச்சாச்சு. ஒரு 30 நிமிஷம் வரையும் நல்லா ஒரு சிம்மில் வச்சு நல்லா இது வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நீங்கள் இது வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக நம்மளே இது செஞ்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.